திருவண்ணாமலேருந்து வரணும். வந்து பார்த்ததுல ரொம்ப அங்கேருந்து வரஞ்சல காலைல சாப்பிடவே இல்லை. சரி நம்ம விஜயகாந்த் தலைவருடைய இதில் இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கேருந்து வந்தேன். இங்கே வரஞ்சொல்லி மணி 12 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு கரெக்டாக வந்து அவர் சமாதியை போய் தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அவர் இருக்குன்னு சொல்லி கறி சோறுன்ற மாதிரி. இப்போ அவர் இறந்த பிறகு அவர் பேரை சொல்லி கறி சோறு போடுறது ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதுவும் எனக்கு வயிறார சாப்பிட்டது ரொம்ப திருப்தி. அது உயிரோட இருக்குன்னு சொல்லியும் இப்போ இறந்த பிறகும் சரி அவரை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் ஆஃபீஸில் வர சொல்லி கூட பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். விஜயகாந்தோட தீவிர ரசிகர் நான் அப்படி இப்படின்னு. கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தன்றதை தாண்டி அவர் ரொம்ப பிடிக்கும். படத்தில் நடித்ததை தாண்டி ஏழ்மைகளுக்காக நடிக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வரைஞ்சலையும் அங்கே லைட்டாக போயிட்டு அழக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு வந்து அழுதுட்டேன். நேமீறி அழுதுட்டேன். திருவண்ணாமலேருந்து வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. சின்ன வயசுலேருந்து நான் கிராமத்தில் வந்து அவர் படங்கள்லாம் ஊரில் எதனா ஒரு நிகழ்ச்சினா படம் எழுதுவாங்க. அதில் வந்து விஜயகாந்த் படமே 4-5 படம் எழுதுவோம் நாங்கள். கேப்டன் பிரபாகரன், உளவுத்துறை, மாநகர காவல், அதுமாரி எல்லா படம் எழுதுவோம். ஆக்சுவலாக இது பேட்டியை தாண்டி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இது என்ன சொல்கிறதுனே தெரில. வந்து அழுதுட்டு இது போகலான்னு அன்றைக்கி நினச்சேன். ஆனால் இப்போ வர முடியல. திருவண்ணாமலை இருந்தேன். சரி இன்னைக்குன்னா ஒரு நாளைக்கு பொறுமையாக போய்க்கலான்னு வந்தேன். அது இன்றைக்கி வந்து சிவன் நாள் திங்கட்கிழமை பண்ணுவாங்க. அதனால வந்து கும்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இப்படி இருக்குன்றதை தாண்டி இங்கே வந்ததே ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. சந்தோஷன்றதை தாண்டி துக்கத்தை தாண்டி ஐயா வந்து பார்த்துட்டோம், ஜீவ சமாதியை பார்த்துட்டோன்றது ஒரு சந்தோஷம் மனசுக்கு. ஆனால் என்னன்னா உயிரோடு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தடவை பார்த்துதான் ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும். இப்போ திருவண்ணாமலை டெய்லி 3 வேளையும் நாங்கள் அன்னதானம் போட்டிருக்கோம். ஆசிரமத்தில் இருக்கிறோம். சடசாமி ஆசிரமத்தில் இருக்கிறோம். நாங்கள் 3 வேளையும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம். சத்குரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து அன்னதானம் 3 வேளையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். 3 வேளையும் இது ஒரு நாள் 25 வருஷமா அந்த தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மலையில். அதை நான் ஒரு 1.5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் இறந்த செய்தி கேட்டது மலையிலே அழுதுட்டேன். சிவனடியாரும் ருத்ராட்சம் போட்டு நான் அழுதுட்டேன். நான் அதை பார்த்துட்டு எல்லாம் திட்டினாங்க. ருத்ராட்சம் பொண்ணு அழக்கூடாதா? நாங்கள் சொல்கிறீங்க அழக்கூடாதுன்னு எப்படிங்க அழாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் தேம்பி அழுது எல்லாம் திட்டினாங்க. அழக்கூடாது. அதே மீறி அழுதுட்டேன். எந்த நடிகருக்காகவும் அழ பொறுத்தம் கிடையாது. அழுவே எனக்கு வராது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு விஜயகாந்துக்கு மட்டும்தான். எந்த நொடியில கேட்டாலும் எந்த நைட்ல கேட்டாலும் தலைவருக்கு தான் ஓட்டுன்றது உறுதி. ஓட்டு மட்டும் கிடையாது. அந்த உயிருக்கு மேல ஒன்று சொல்லுவாங்களா, அது என் தலைவனுக்கு தான், விஜயகாந்துக்கு தான். அதில் மாற்றமே கிடையாதுண்ணா. இது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே சரி. அவர் எந்ததுக்காக இது கொடுக்குற பேட்டி கிடையாது. அவர் உயிரோட சொல்லி எனக்கு என்னை கூப்பிட்டு நீங்கள் மாரி ஒரு பேட்டி ஒன்று எடுத்தீங்கன்னா நான் அதை தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப அது எனக்கு இப்போ ஒன்றும் தெரியல. எனக்கு என்ன பேசுனே தெரியல. ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை தான் நான் சொல்கிறேன்ல. நான் மற்றவங்க எப்படி ஆனான்னு தெரியல. ஆனால் நான் ஒரு இருக்குன்னு சொல்ல தான் ரொம்ப ஆதரவு கொடுத்தேன். இல்லாத கூட நான் வந்து பார்க்கல. சரி நம்ம தலைவனுக்கு நம்மளுக்கு தெரியும், அவருடைய ஆத்மாவுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே இருந்தாலும் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கணுங்க அவருக்கு ஆத்மாவுக்கு தெரியுன்றதுக்காக நான் எனக்குள்ளே வச்சிருந்து இன்றைக்கி தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அதுமாரி நீங்கள் வந்தேன். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. வந்து சாப்பிட்டதில் அவ்வளோ ஒரு திருப்தி. எல்லாம் சொல்லுவாங்க போனால் கறிசோறுன்னுவாங்க. அது நேரில் பார்த்தது வந்து கேப்டன் இருந்தாலும் சரி 1000 பேருக்கு சோறு போடுறாரு, இல்லாதப்பையும் சோறு போடுறாரு. இனிமேல் வரலாறுல அவர் இடம் பிடிச்சிட்டேன்ற தாண்டி இனிமேல் எந்த ஒரு நடிகருக்கும் இதுமாரி அமையக்கூடாதுன்றதான் என் ஆசை. ஏன்னா அது அமைஞ்சிட்டு அப்புறம் கேப்டனுக்கு மற்றவங்க நடிகருக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். எல்லாம் எம்ஜிஆர்ன்றாங்க. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்ததுனால பண்ணாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் கேப்டன் அரசியலுக்கு வந்தாரோ இல்லையோ அன்னைக்கு தேயிலன்னு வரலாம் அவர் இடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்குன்னு உலக மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் ஒரு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்துடல, அரசியல் பணத்தை எடுத்து கொடுத்துடல. நடிகர் சொல்ல என்ன பண்ணாரோ அந்த நடிகர் சங்கத்தில் இருக்குன்னு சொல்லி சரி எல்லாத்தையும் சரி தான் சொந்த பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அவர் ஆத்மா வந்து எனக்கு சொல்லவே தெரில. அந்த ஆத்மா இவ்வளோ பேரே வந்து தான் பார்க்குறாங்கன்னா அந்த ஆத்மா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாரும் நல்லது செய்யணும். இப்போ 1000 பேர் வராங்கன்னா 4 லட்சம் பேர் வரணும். இது இன்னையோட இதுமாரி வந்துட்டு போயிடக்கூடாது. கோடி மக்கள் வந்து அந்த அவரை பார்த்துக்கினே இருக்கணும். அந்த ஆத்மா வந்து பார்த்துக்கினே இருக்கணும். அவரும் மேலே இருந்துக்கின்னு இந்த மக்களுக்காக கண்டிப்பாக ஏன்னா ஒரு யார் மூலியமாக கொஞ்சம் நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய கொடுப்பாரு. அவரை பின்பற்றதுக்கு தான் எங்களுடைய ஒரே எண்ணமாக இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். நான்
பரிவோம் நமசிவாய. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிவன்மலையிலேருந்து வர்றோம். நமக்கு நடிகர்களில் தெரிஞ்ச விஷயமே ஐயா விஜயகாந்த் ஐயா. அவருடைய ஒரு நினைவு என்னன்னா, இன்னைக்கு அம்மாவுடைய அந்த பிறந்தநாள் விழாவில் நாங்கள் அடியார்கள் கலந்துருக்குறோம். இந்த விழாவின் பத்திரிகையை கொடுத்துருக்குறோம். ஆனால் மதுரையில் அவருக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த அன்னதானமே நான் கிடைக்காம ஒரு ஓரமாக இருந்து தவிச்ச காலம் உண்டு. இன்னைக்கு அதுதான் நினைவுக்கு வருது. அப்போ எப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் அன்னதானத்தை வழங்கின அந்த மகான், அந்த தெய்வம் இந்த பூமியை விட்டு போயிருக்குது. இருந்தாலும் நாங்களும் அவரை தெய்வமாக வணங்குறதுக்காக இன்னைக்கு அம்மாவுடைய அந்த பிறந்த நாளில் பல்லாண்டு காலம் வாழணும், அவங்க இன்புற்று இருக்கணும், அவங்கள அந்த உடலும் உள்ளமும் செழிப்பாக இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு அவங்களுடைய இந்த பிறந்த நாள் விழாவில் நாங்கள் கலந்து பத்திரிகையை கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். அதோடு நாங்கள் 108 மகா வேள்வின்னு சொல்லி சிவன்மலையில் ஏப்ரல் 6, 7 தேதியில் நடக்குது. அந்த விழாவுக்காக அனைத்து மக்களும் இன்புற்று வாழணும்னு சொல்லி இந்த விழாவினுடைய பத்திரிகை அம்மாவிட்ட கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளவோ கோடிக்கணக்கில் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த பத்திரிக்கையை வாங்கி இந்த விழாவுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யணும், அதை குறிப்பிட்டு வச்சுக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு கோடான கோடி பேருக்கு நாங்கள் அன்னதானம் போட்டதாக நிறுத்தி அந்த அம்மா இன்புற்று வாழ்ந்து இந்த சன்னியாசி துறவிகளையும் அடியார் பெருமக்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். போற்றுவோம் நமசிவாய. நான் தாம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன பண்றாங்க கேப்டன் ஆஃபீஸ்ல? இன்னைக்கு ஆக்சுவலாக 1008 பெண்களுக்கு இலவசமாக ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் ஃப்ரீயாக இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரண்யா விஜய் கவுச்சர் அப்படின்ற ஒரு அகாடமிலேருந்து சரண்யா விஜய் மேமோட நேம். அவங்க 1008 பெண்களுக்கு இலவசமாக ஆரி ஒர்க் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது எதுக்காகனா விமன் எம்பவர்மெண்ட்காக தான். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் மேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ கோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்ககிட்டே டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பிரேமலதா அம்மா அவங்களுடைய பர்த்டே அதுவுமா இந்த விஷயத்த இங்கே இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க.